என்னாச்சு மேம், திடீர்னு இன்னைக்கு உங்க தலைவர் எதிர்த்து ஒரு காட்டமான அறிக்கை, அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு. பெருசா கட்சிக்குள்ளேருந்தே அதுக்கான எதிர்ப்பு குரல் எதுவும் வரல, நிர்வாகிகள் யாரும் பேசல. விஜயே இது ஒரு ஒர்த்தே இல்லாத விஷயம்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருந்து மட்டும் ஒரு கலக குரல் வந்திருக்கு. என்ன ஆச்சு? விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்லைன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு மேரேஜ் லைஃப்ல எல்லாருக்குமே கசப்பான சம்பவங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு மேரேஜ்ல டிவோர்ஸ் இஸ் நாட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு பயணம் அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், பாதியில வேற மறுமணம் செய்யலாம். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுங்க. அந்த காலம் கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க மக்கள். அப்படிங்கும்போது ஐயோ விஜய் டிவோர்ஸ் பண்றாரா அப்படின்னு யாரும் இங்க பிரச்சனை பண்ணல. ஓகே, இது அவரோட பர்சனல் டீல் பண்ணட்டும். உள்ள என்ன இருக்கு, நோபடி நோஸ். வெளியில இருந்து பார்க்கலாம், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆள் விஜய்க்கு இப்படி விஜய் ஒய்ஃபை பார்க்கலையா அப்படின்னு தோணும். உள்ள போய் பார்த்தா வேறையா இருக்கும் பிரச்சனை. அதெல்லாம் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனா நம்ம கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து பரபரப்பா விஜய்க்கு இப்படி ஒரு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு, விஜயோட ஒய்ஃபு தன்னை வீட்டுக்குள்ள விடலன்னு சொல்றாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்னு அவ்வளோ கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு பதில் இல்லை. பட் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே ஃபைன். அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹீ இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் ஹிஸ் ஓன் ஒய்ஃப். 25 வருஷம் வாழ்ந்து அவரோட ஒய்ஃபை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அண்ட் சரி ஓகே, நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும், பப்ளிக்கில் ஒரு ஆக்ட்ரஸை நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஒய்ஃப் கூட அந்த ஆக்ட்ரஸ் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன்னு ரொம்ப டிக்னிஃபைடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பப்ளிக்காக கூட்டிகிட்டு வரீங்க, அதில் என் இமேஜ் டேமேஜ் ஆனால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆர் நீ என்ன பேர் சொல்றது, நானே காட்டுறேன் அப்படின்னு, நான் கெத்து காட்டுறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை. That will not only affect only Vijay's name and fame. You are a leader. உன்னை நம்பி நிறைய பேர் இருக்கும். The cadres are working. ரொம்ப கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாரும் இரவு பகல் பார்க்காம உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கல் வாரியர்ஸு, பொம்பளைங்களை திட்டுற வாரியர்ஸ், இது எல்லாமே ஒர்க்கிங் ஃபார் விஜய் தானே. அஃப்கோர்ஸ் விஜய் நல்லா வரணும்னு ஒர்க் பண்ணுறவங்க தானே அவங்க எல்லாருமே. இவ்வளோ பேரும் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கூல் அண்ட் கேஷுவலாக நான் இப்படி தான், நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆணவம் இஸ் நாட் ரைட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.